ஆண்மை நண்பர்களுக்கு செந்தூர முருகன் மிஷன் ட்ரஸ்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் பள்ளிப்பட்டி கிராமத்தில் நாம் செந்தூர முருகன் மிஷன் ட்ரஸ்ட்டு ஊஞ்சக்காட்டில் அருள்மிகு செந்தூர முருகன் கோயிலில் நம்ம இருக்கிறோம். இப்போ நாம் இங்கே என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத இப்போ நாம் காட்டுறோம். இப்போ நாம் இங்கே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மக்களுக்கு தெரியணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாந்திரிக லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, அனைத்து வகையான மாந்திரிகளும் நம்ம செய்கிறோங்க. அது எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மைய முறையிலையும் மூலிகை முறையிலையும் நாம் கொடுக்கக்கூடிய மூலிகைக்கே கொடுக்கக்கூடிய ஒரு மூளைப்பொருள்களும் தெளிவாக நன்றாக தெரிஞ்சு நம்ம இதில் உள்ளே வந்திருக்கிறோம். சரிங்களா? அதனால் மற்ற ஒரு சாமியார்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சில பேர் மூலிகை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, சில பேர் மந்திரத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, சில பேர் மைய அரைக்கிற முறை தெரியாமல் இருக்கிறாங்க, பேச்சு திறமையிலேயே ஓட்டுறாங்க. ஆடை பாதி ஆள் பாதிங்கிற மாதிரி மக்களை கவர வைக்கிறதுக்காக பேச்சு திறமையிலேயே பேச்சு அவங்கள செய்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்ய முடியாது. பேச்சு திறமையில் மாந்திரிகத்தை செய்கிறது சாத்தியமில்லாத வேலை. மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா, மலைப்பகுதியில் மூலிகையை பற்றி ஒரு பொண்ணை வசியம் பண்ணுன்னா அதுக்கு எத்தனை மூலிகை சேர்த்தணும் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தொழிலை வசியம் பண்ணணும், அந்த தொழில் வசியம் நல்லா போகணும், தொழில் நல்லா போகணும், நம்மளுக்கு நல்லா வியாபாரம் ஆகணும், வண்டி வாகனம் நல்லா ஓடணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு எத்தனை வகையான மூலிகைகளை சேர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கற்றுக்கணும். பேச்சு நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி, வாத்தியாருங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி போய் நம்ம கற்றுக்கிட்டு பேச்சு திறமையாக பேசுகிறது சாத்தியமில்லாத வேலை. எடுத்து மாலை ஒரு நாள் போட்டுக்கிறது, முடி ஒரு நாள் வளர்த்தி வச்சுக்கிறது, இது மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, பேச்சில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது பேசுகிறதுக்கு ஒரு ஆள், ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு ஆள், மந்திரம் கொண்டு போய் கொடுக்குறது ஒரு ஆள், ஆனால் யாருன்னே தெரியாது, எங்கே வாங்கணுன்னே தெரியாது. ஆனால் பணத்தை கொடுத்துட்டு தப்போ அம்மா மலையை செல்லம் வந்துச்சு, தப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தப்போ மேட்ரு போயிருக்கு, சாயந்தரம் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அந்த அம்மா மலையை செல்லம் வந்துருக்குது. ஆனால் அது இங்கேருந்து கேரளா போய் குட்டிச்சாத்தான் கோயிலில் எந்திரம் வாங்கிட்டு தகடு வச்சு பூஜை பண்ணிட்டு தான். அதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் சாமி, இந்த பணம் வீணாக போச்சு, 30,000 போச்சு, 40,000 போச்சு, இப்படி தான் வராங்க நம்மக்கிட்ட வரீங்க. அப்படி போய் ஏன் ஏமாந்து போகிறீங்க? அந்த மாதிரி ஏமாற்றமான உலகம் இது, கலியுகம். கலிகாலத்தில் ஒருத்தன் கையில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் பிடுங்கிறது தான் நம்ம மெயினாக குறிக்கோளாக இருக்கான். ஆனால் உண்மையாக யாரும் இல்லை அப்படின்றது நான் சொல்லுவேன், நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க. அந்த 100 ரூபாயை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை உண்மையாக தீர்த்து கொடுக்கறது நாங்கள் எங்களால் முடியும், நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். 100% கேரண்டி கொடுக்குறேன். நடக்கலைன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நான் மாற்றி செஞ்சு கொடுக்குறேன், உங்களோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இதை நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவர்களும் இன்னும் எல்லோரும் பலனடைஞ்சு நல்ல முறையில் இருக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.